நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கடைசி எக்ஸசைஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல ஆக்சுவலா ரெண்டு ஃபார்ம் இருக்கு. கொடுத்திருக்கிற லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஒன்னு பாக்குறதுக்கு dy by dx plus py is equal to q மாதிரி இருக்கலாம், இல்லனா dx by dy plus px is equal to q ஃபார்ம்லயே இருக்கலாம். ரெண்டு டிஃபரெண்ட் பேட்டர்ன் இருக்கு இதுல. இது வந்து equation in terms of y, இது வந்து equation in terms of x அப்படின்னு பார்க்கணும். இதுல இந்த q இது வந்து in terms of y அப்படின்னா இந்த qன்றது வந்து free from y இருக்கணும். அதாவது yன்ற டேர்மே qல இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து equation with respect to x இருக்கிறதுனால இந்த qன்றது வந்து free from x, xே இருக்கக்கூடாது. xே இல்லாத டேர்மை தான் அந்த சைடு எடுத்துட்டு போய் நம்ம qன்னு அசியூம் பண்ணுவோம். இந்த ரெண்டு பேட்டர்ன்ல எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் கொஸ்டினோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா IF அப்படின்னு எழுதுவோம். IFன்றது e to the power integration of இந்த டைப்புக்கு p into dx வரும். ஏன்னா இங்க y-யோட கோஎஃபிஷியன்ட் தான் p, ஸோ y-ஐ தவிர அது கூட இருக்க நம்பர். ஸோ இது y வராது, p-யோட வேல்யூ ஒன்று x வரும், அப்படி இல்லைனா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வரும். அதனால இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx தான் வரும். ஸோ IF கண்டுபிடிச்சோன்னே இதோட சொல்யூஷன் நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y-ஆ இருக்கிறதுனால அவங்களோட சொல்யூஷன் y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஃபார்ம். இதே இது கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்தா உங்களோட சொல்யூஷன் இங்க எக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். இதே பேட்டர்ன் தான். ஆனா ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால x into if equal to integration of q into if, இங்க வந்து dy. இங்க வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு dy வந்ததுன்னா இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு dy தான் நமக்கு வரும். ஏன்னா இங்க எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் தான் p, ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லயோ இல்ல கான்ஸ்டன்ட்லயோ தான் இருக்கும். அதனால இங்க p into dy நம்ம எடுக்கணும். இப்போ எக்ஸசைஸ்ல போய் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 9.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஜெனரல் சொல்யூஷன்னா அந்த பிளஸ் சீன் வருதுல, அது அப்படியே நம்ம விட்டுருவோம். அதான் ஜெனரல் சொல்யூஷன். முதல்ல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பாக்குறதுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. dy by dx plus py is equal to q ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம். திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்னில் இருக்க கொஸ்டின் பார்க்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட பி. ஸோ இங்கே 2 இருக்கு, அப்போ 2 ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்ம டேர்ம் வந்து கியூ, அங்கே சைன் எக்ஸ் இருக்கு, சைன் எக்ஸ் தான் கியூவோட வேல்யூன்னு எடுத்து எழுதிக்கலாம். எப்பவுமே லீனியர் ஈக்குவேஷனோட முதல் ஸ்டெப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிக்கணும். e to the power integration of p into equation in terms of y-ல இருந்தால் நம்ம இங்கே dxன்னு எடுக்கணும். e to the power integration of p க்கு பதிலாக கொஸ்டின்ல 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இங்க வந்து dxன்னு போட்டுடலாம். 2-வை வெளியில எடுத்துட்டோம்னா வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் dx தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dx பண்ணும்போது e to the power 2xன்னு வரும். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். சொல்யூஷனோட ஃபார்ம் இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y-ஆ இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன் y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. இதான் நம்மளோட ஆன்சர். இப்படிதான் நம்ம எழுத போறோம். இப்போ y மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக e பவர் 2x இருக்கு, e பவர் 2x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q-க்கு பதிலாக கொஸ்டின்ல sin x ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ sin x திருப்பி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எடுத்து எழுதணும். e பவர் 2x dx plus c அப்படின்னு எழுதிக்கோங்க. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். இதுல இருந்து இந்த இன்டகிரேட் பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் தனியா எடுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு அவங்களோட ஆன்சர் கொண்டு வந்து திருப்பி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். அப்போ i is equal to போட்டு இந்த இன்டகிரேஷனை எழுதிக்கலாம். ஸோ இங்க sin x e to the power 2x dx இவங்களை இன்டகிரேட் பண்ணலாம். இது வந்து sin x இருக்கு, இங்க e to the power 2x இருக்கு. ரெண்டுமே வித்தியாசமான ஃபங்க்ஷன். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் வித்தியாசமா இருந்ததுன்னா நம்ம என்ன பேட்டர்ன்ல உங்களை சால்வ் பண்ணணும், இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் ஹைலைட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுல வந்து ஈன்றது எக்ஸ்பொனென்ஷியல் கடைசியில இருக்கு, sin x வந்து t. ஸோ முதல்ல t தான் ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வருது இல்லையா. அதனால ட்ரிக்னாமெட்ரியை முதல் ஃபங்க்ஷனாகவும் e to the power 2x ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன்ல இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்டகிரேட் பண்ணி எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதுதான் நம்மளோட ரூல். இதுல இப்போ முதல் ஃபங்க்ஷன் வந்து sin x கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து sin x. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அப்போ i dash sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு கொஸ்டின்ல e பவர் 2x அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் 2x dx.
e power 2x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா e power 2x வரும். திருப்பி 2xல இருந்து ஒரு 2 வரும்ல, அந்த 2வை நம்ம இங்கே டினாமினேட்டர்ல போடுவோம். இப்போ இந்த ஃபார்முலா படி உங்களை எழுதிக்கலாம். ஸோ i is equal to ஃபர்ஸ்ட் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதிடணும். முதல் ஃபங்க்ஷன் sin x எடுத்து அப்படியே எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ e to the power 2x by 2 மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும் cos x. அப்புறம் திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும் e power 2x by 2. இப்போ இது வந்து e power 2x by 2 அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இப்போ பாருங்களேன், இது ஓகே, இது வெளியில வந்துச்சு. திருப்பி இது வந்து இன்டகிரேஷன் பார்ட்டுக்குள்ள தான் இருக்கு. திருப்பி உங்களை இன்டகிரேட் தான் பண்ணணும். இங்கேயும் e power 2xும் cos xும் இருக்கு. இப்போ இதில் இந்த 1/2 மட்டும் வெளியில் எடுத்துட்டு திருப்பி உங்களை நம்ம என்ன தான் பண்ணணும், இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். திருப்பியும் காஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி அதான் முதல் ஃபங்க்ஷனாக வரும், எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் ரெண்டாவது ஃபங்க்ஷனாக வரும். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் இன்டகிரேட்டில் வந்தாலே நம்மளோட ப்ரொசீஜர் என்னன்னா, இதுதான் நம்ம ப்ரொசீஜர். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவையும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. முதல் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ரெண்டாவது ஃபங்க்ஷன் e power 2x, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ e power 2x by 2. இதுக்கப்புறம் இந்த ரூல் படி உங்களுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ i is equal to sin x e power 2x by 2 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் இந்த ஹாஃப் வெளியில் அப்படியே இருக்கட்டும். இவங்களை மட்டும் இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலாவில். முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஸோ cos x எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும் e power 2x by 2. அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் அதாவது மைனஸ் சைன் எக்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் e power 2x by 2ன்றதை எழுதிட்டு dx போடணும். இதுதான் இன்டகிரேஷன் வேல்யூ. இப்போ இந்த வெளியில இருக்க இந்த மைனஸ் 1/2 நம்ம உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ என்ன கிடைக்கும்னு பாருங்களேன், sin x e to the power 2x by 2 அப்படியே இருக்கு. இது மைனஸ் 1/2 இந்த காசும் மைனஸ் cos x by 2 பக்கத்துல வந்து ஒரு e power 2x by 2 இருக்கு. இதில் ஆக்சுவலாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மைனஸ் வெளில வரும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். உள்ளேருந்து இந்த மைனஸ் 1/2 வரும்போது நமக்கு என்னன்னு கிடைக்குது, மைனஸ்ன்னு கிடைச்சிருது. இது ரெண்டு ப்ளஸ் ஆகிடும், இங்கேருந்து வரும்போது மைனஸ் ஆகிடுது. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் sin x e to the power 2x dxன்னு இருக்குது. டினாமினேட் இங்கே வெளியில் வந்து ஒரு 2 இருந்ததில்ல, அந்த 2வை நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வெளியில் எடுக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 மல்டிப்பில் வருது, இந்த 2 வெளில வருது, அதனால நம்ம சேர்த்து 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கோங்க. எழுதினதுக்கு அப்புறம் இது திருப்பியும் sin x e to the power 2xன்னு இருக்குல்ல, இது நம்மளோட i மாதிரியே இருக்கு பாருங்க. sin x into e to the power 2xன்றது திருப்பி i மாதிரியே இருக்கு. திருப்பி இந்த ஹைலைட் நம்ம பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல iன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இது மைனஸ் 1/4i ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 1/4i ஆயிடும். அப்போ நம்ம இது என்னன்னு எழுதிக்கலாம்னா i plus 1/4i ஈக்குவல் டு நம்ம கிட்ட இங்க sin x e to the power 2x by 2ன்ற டேர்ம், இங்க மைனஸ் cos x e to the power 2x by 4. இந்த மைனஸ் 1/4i தான் நம்ம அந்த பக்கம் போய் பிளஸ் 1/4ன்னு மாத்திட்டோம். ஸோ 1ஐயும் 1/4ஐயும் ஆட் பண்ணோம். இங்கே பை 1 போட்டு 4 1s are 4, 1 1s are 1. அப்போ 5/4 அப்படின்றது கிடைக்குது. இங்கே 5/4iன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5/4iன்னு எழுதிடலாம். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நியூமரேட்டரில் e power 2x e power 2x இருக்கு, வெளில எடுத்துருங்க. இங்கே 2 4 இருக்கு டினாமினேட்டரில், 2வை காமனாக வெளில எடுத்துடலாம். e power 2xையும் 2வையும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே sin x மட்டும் இருக்கும். இங்கே cos x by 4 இருந்துச்சு, 2 தானே வெளில போயிருக்கு, ரிமைனிங் ஒரு 2 இருந்திருக்கும். இதை இங்கே வச்சுக்கலாம். 5/4 அந்த பக்கம் போகும்போது 4/5 ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப்ல. இங்கே ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே வந்து பை 1ன்னு போட்டு எல்சிஎம் மட்டும் எடுத்திருக்கேன். 2 into sin x 1 into cos x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இந்த 4ஐயும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 1 டைம்னு. ரிமைனிங் வந்து இது வந்து 2 டைம்ஸ், இது 1 டைம். மேலே 2 into e power 2xும் டினாமினேட்டரில் ஒரு 5யும் இருக்கும். இங்கே ஒரு டினாமினேட்டர் இருக்கு. இந்த 2வை நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுதான் நம்மளோட ஐயோட வேல்யூ. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. y into integrating factor integration of q into integrating factor plus c தானே நம்மளோட ஈக்குவேஷன். இதில் இந்த இன்டகிரேஷன் பார்ட்டுக்கு பதிலாக மட்டும் தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த iன்றது இந்த இன்டகிரேஷன் பார்ட். e power 2x by 5 2 into sin x minus cos x plus c அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே e power 2x இருக்கு, இங்கே e power 2x இருக்குன்றதுனால நம்ம வந்து த்ரூஅவுட் e power 2x ஆல என்ன பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே மல்டிபிள் இருக்கு e power 2x அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி போகும்போது e power 2x இங்கே வரும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு e power 2x by 5 இருக்கு, டினாமினேட்டரில் ஒரு e power 2x வந்துடும். இங்கே 2 மல்டிபிள் இருக்கிறதுனால இவங்க கூட நம்ம தனியாக திருப்பியும் e power 2x போட தேவையில்லை. ஆனால் சிக்கு கீழே கண்டிப்பாக e power 2x போடணும்.
இங்க மல்டிபிள்ல இருக்க e power 2x இங்க வந்து 2 பேருக்கும் காமனா வரும். அப்ப இவங்களுக்கு கீழயும் போட்டுருக்கணும். இவங்களுக்கு கீழயும் எழுதியிருக்கணும் நீங்க. இந்த e power 2x என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ 1/5 ஆஃப் 2 டைம் sin x minus cos x வரும். இந்த e power 2x நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா பவர் வந்து நெகட்டிவ் ஆயிடும். e power minus 2x அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட கொடுத்திருந்த லீனியர் ஈக்குவேஷனோட சரியான ஆன்சர். Find the general solutionல இப்போ இது வந்து dy by dx plus 3y is equal to e to the power minus 2x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து in terms of y ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ கொஸ்டின் வந்து dy by dx plus py is equal to q மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இப்படி இருந்ததுன்னா இந்த y பக்கத்துல இருக்கிற டேர்மை தான் நம்ம pன்னு எடுத்துக்கணும். ஸோ pயோட வேல்யூ வந்து 3. Qன்றது வந்து y இல்லாத டேர்ம்ஸை தான் நம்ம இங்கே Qன்னு அசியூம் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து y இல்லாத டேர்ம் வந்து e to the power minus 2x அதுதான் நம்மளோட Q e power minus 2xன்னு எழுதிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த கண்டிஷன்ல நம்மளோட கொஸ்டின் இருந்தால் முதல்ல நம்ம அவங்களோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது e to the power integration of p into dx அப்படின்றது தான். இப்போ அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e to the power integration of p into dx. p க்கு பதிலாக என்ன இருக்கு? 3 இருக்கு. பக்கத்துல dxன்னு போடணும். e to the power இந்த 3 வெளில எடுத்துடலாம். வெறும் integration of dx பண்ணும்போது x கிடைக்கும். அப்போ e power 3x தான் நம்மளோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன் வந்து இதுதான். y into இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q into இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இது எல்லாமே பேசிக். இப்போ உங்களுக்கு நம்ம சொல்யூஷன் எழுத போறோம். ஸோ சொல்யூஷன்ல ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதணும். ஸோ y எழுதிட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் 3x. அப்போ e பவர் 3x ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q எழுதணும். q வந்து e பவர் மைனஸ் 2x. e பவர் மைனஸ் 2x மல்டிபிள் பை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் 3x. அப்போ e பவர் 3xன்னு போட்டு இங்கே dx இங்கே பிளஸ் c இருக்கு. இங்கே e to the power இங்கே e to the power இருக்கு. ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன்ல இருந்தா நம்ம ஹைலைட் யூஸ் பண்ண முடியாது. அவங்கள சிம்பிளிஃபை தான் பண்ணணும். ஸோ இது பார்க்கறதுக்கு x பவர் a மல்டிபிள் பை x பவர் b மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது பேஸ் சேமா இருக்கு. பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன ஆகும்? ஆட் ஆகும். x பவர் a பிளஸ் b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது வந்து e to the power minus 2xும் e to the power plus 3xையும் ஆட் பண்ணும்போது e to the power minus 2x plus 3x அப்படின்றது கிடைக்கும். 3xையும் 2xையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிளஸ் 1x அப்படின்ற டேர்ம் தான் வந்திருக்கும். ஸோ இதோட வேல்யூ y இன்ட்டு e பவர் 3x ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணும்போது e பவர் x dx அப்படின்னு கிடைச்சது. பக்கத்துல பிளஸ் c. y இன்ட்டு e டு த பவர் 3x ஈக்குவல் டு e பவர் x இன்டெகிரேட் பண்ணா அதே e பவர் x தான் திரும்பி வரும். பக்கத்துல இந்த பிளஸ் c வந்துடும். ஏன்னா e பவர் x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இன்டெகிரேட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். நமக்கு y ஈக்குவல் டு ஈக்குவேஷன் வேணும். மல்டிபிள் இருக்க e பவர் 3x அங்க போனா என்ன ஆயிடும்? டிவிஷன்ல வந்துடும். y is equal to அப்ப இது e power x by e power 3x plus c by e power 3x அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு பாருங்க. அதாவது டினாமினேட்டர்ல இருக்கு. x power a divided by x power b அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம உங்களை x power a minus b அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே தான் இங்கேயும் x power 1x இது வந்து x power 3x அப்படின்னு இருக்கதா அசியூம் பண்ணுங்க. அப்போ பவர் வந்து மைனஸ் ஆயிடும். அப்போ e power minus 2xன்னு வந்துடும். plus c times e power இந்த பிளஸ் 3x நியூமரேட்டர் கொண்டு போனா மைனஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் 3x எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஜெனரல் சொல்யூஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் வந்து dy by dx plus y by x is equal to x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு. ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு கொஸ்டின். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் p. இங்க y பக்கத்துல என்ன இருக்குன்னா இங்க மேல நம்பர்லாம் 1 போட்டுக்கோங்க. 1 by x இருக்கு. ஸோ பிக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது 1 by x தான். அதே மாதிரி கியூன்றது வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒய்ஏ இல்லாத டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ வந்து பிக்கு பதிலாக 1 by xும் கியூக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது e to the power integration of p into dx e to the power integration of பிக்கு பதிலாக கொஸ்டின்ல 1 by x கொடுத்துருக்காங்க. 1 by x dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e to the power 1 by x வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு log x அப்படின்னு கிடைக்கும். e to the powerல log இருந்துச்சுன்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் x தான் கிடைக்கும். இப்போ x தான் உங்களோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச உடனே ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம். இப்போ சொல்யூஷனோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y தானே. அப்போ y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்
dx plus c அப்படின்னு எழுதணும். எழுதியாச்சு. இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்க இருக்கிற y அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு x கிடைச்சிருக்கு. ஸோ x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q பதிலா இங்க x ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திருப்பி x தான். இங்க ஒரு dxம் இங்க ஒரு பிளஸ் c இருக்கு. இது x பவர் 2 இது வந்து x பவர் 1ன்னு இருக்கு. x பவர் ஏவும் x பவர் பியும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? x பவர் a பிளஸ் b தான் கிடைக்கும் இது. ஸோ x பவர் 2வையும் x பவர் 1ஐயும் முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்க y இன்ட்டு x இருக்கு. இங்க x டு த பவர் 3 dx அப்படின்னு எழுதணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவர் ஆட் ஆகும். சின்ன கிளாஸ்ல லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இங்க பிளஸ் சின்னு இருக்கு. இப்போ பேசிக்லி எக்ஸ் பவர் n வந்து இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 கிடைக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் பவர் 3 இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 அப்படின்றது கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் சி எழுதிக்கலாம். நம்ம y is equal to ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ இங்க மல்டிப்ளர் இருக்கு x என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ y is equal to x to the power 4 by 4x plus c by x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஒரு x என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர்ல x பவர் 3 by 4 இருக்கும். இங்க பிளஸ் சி டு த பவர் இது x பவர் 1 டினாமினேட்டர்ல இருக்கு. மேல போகும்போது -1 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இது y is equal to இப்படி எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 4 பார்க்கலாம். dy by dx plus secant x y equal to tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து x ஓட வேல்யூ வந்து 0 இல்லைனா 0 விட பெருசா இருக்கணும். 90 விட சின்ன 90க்கு வந்து இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல பாருங்க. ஏன் கொடுக்கலன்னா tan 90 வந்து நாட் டிஃபைன் வரும் இல்லையா? அதனால அது 90 எடுக்கல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து தான் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ இது முதல்ல திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் dy by dx py is equal to q மாதிரி இருக்கு. இந்த qல y ஓட டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கு. இப்படி பார்க்கும்போது y பக்கத்துல இருக்க டேர்ம் தான் p. இங்க y பக்கத்துல secant x இருக்கிறதுனால p ஓட வேல்யூ secant x ன்னு எழுதணும். q வந்து ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் tan x எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல. e டு த பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p க்கு பதிலா secant x dx ன்னு போட்டுடலாம். secant x ஓட இன்டகிரேஷன் ஆஃப் secant x அப்படின்றது log ஆஃப் secant x plus tan x. ஈயும் லாகும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ secant x plus tan x அப்படின்னு கிடைக்குது. secant x plus tan x தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. அதை எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்ததுன்னா y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c அப்படின்னு எழுதிடலாம். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ y அப்படியே வந்துடும். இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க secant x plus tan x equal to integration of first q வந்து இங்க tan x ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ tan x multiple by மறுபடியும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் secant x plus tan x secant x plus tan x dx ன்னு போட்டு பக்கத்துல பிளஸ் ன்னு போட்டலாம். இது இப்படியே வச்சு இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஆனா இந்த tan x உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா இன்டகிரேட் பண்ணிடலாம். tan x உம் secant x உம் இன்டகிரேட் ஆகும்போது tan x secant x அப்படின்னு கிடைக்கும். tan x உம் மல்டிபிள் ஆகும்போது நமக்கு tan squared x அப்படின்றது கிடைச்சிரும். dx plus c. இதுல tan x secant x வந்து நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இருக்கு. secant x ன்னு எழுதிடலாம். ஆனா tan squared x க்கு நம்ம கிட்ட என்னது ஃபார்முலா கிடையாது. அப்போ tan squared x வந்து பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுத போறோம்? சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ஐடென்டி 1 plus tan squared வந்து secant squaredனா அப்ப tan squared மட்டும் வேணும்னா இந்த plus 1 அந்த பக்கம் போயிடும். secant squared minus 1 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இந்த tan x secant x அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்கு. tan xன்றதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா secant squared x minus 1 அப்படின்னு போட்டுடலாம். இங்க வந்து dx இருக்கு. இங்க பக்கத்துல plus c இருக்கு. இப்போ இது மூணுமே தனித்தனியா அடிஷன்ல சப்ட்ராக்ஷன்ல தான் இருக்குல்ல. தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து tan x secant x இன்டகிரேட் பண்றோம். இந்த பக்கம் இருக்கிற இந்த y மல்டிபிள் பை secant x plus tan x அங்க அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் tan x secant x இன்டகிரேட் பண்ணா நமக்கு secant x கிடைச்சிரும். அப்புறம் secant squared x இன்டகிரேட் பண்ணும்போது tan x வரும். அதுக்கப்புறம் 1 வித் ரெஸ்பெக்ட் டு dx இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு x ன்னு கிடைக்கும். பக்கத்துல இந்த பிளஸ் c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு क्वेश्चन பார்க்க dy by dx plus py is equal to q மாதிரி இருக்கலாம். இல்லனா டைப் 2 வந்து dx by dy plus px is equal to q பேட்டர்ன்ல இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர் பேசிக்கா. இப்போ நம்மளோட क्वेश्चन வந்து இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு.
பாருங்க dy by dx இருக்கு கொஸ்டின்ல. ஆனா எப்பவுமே dy by dxக்கு முன்னாடி எந்த டேர்மும் இருக்கக்கூடாது. அது கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். ஆனா இங்க கேள்வியில பாருங்களேன் cos ஸ்கொயர்ட் xன்னு இருக்கு. அதனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது e to the power integration of p into dx. அதாவது y யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதை இன்டகிரேஷன் பண்ணணும் e யோட பவர்ல. ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்முலா y into integrating factor equal to q into integrating factor dx plus c. சரி முதல்ல இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துக்கலாம் கொஸ்டினை. ஸோ இது dy by dx பக்கத்துல cos squared x இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை த்ரூஅவுட் எல்லாரையும் cos squared x ஆல இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். எல்லா டேர்ம்ஸ்க்கு கீழேயும் இந்த மாதிரி cos squared x அப்படின்னு போட்டுருங்க. இப்படி போட்டோம்னா இந்த cos squared x இந்த cos squared x என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க tan x-ம் கீழே வந்து cos squared x இருக்கு. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்ச ரூல் 1 by cos x அப்படின்னா நம்ம அதை என்னன்னு எழுதிக்கலாம்? secant x அப்படின்னு எழுதிக்கலாம்ல. ஸோ இதுல வந்து dy by dx மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. இதுல 1 by cos squaredன்றதை நம்ம என்னன்னு எழுதிடலாம்? secant squared x dy எழுதிடலாம். இங்க வந்து tan x அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க இந்த cos squared x மட்டும் நியூமரேட்டருக்கு கொண்டு போய் secant squared x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஏன் மேம் இதை வந்து tan வந்து sin by cosன்னு எழுதி அதுக்கப்புறம் ஒரு காசை கேன்சல் பண்ணலாமான்னா பேசிக்கா டேனும் சீக்கன் ஸ்கொயர்டும் கலந்த மாதிரி நமக்கு நிறைய இன்டகிரேஷன் ரூல்ஸ் இருக்கும். அதனால இதை இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்க திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப். ஸோ இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. நம்ம டைப் 1 மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பியும் கியூவையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ பி அப்படின்றது ஒய்க்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட். நீங்க ஒய் பக்கத்துல என்ன இருக்கு? சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கா? சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. கியூன்றது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர். அதுல ஒய்யே இருக்கக்கூடாது. இங்க இல்ல பாருங்க, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. கியூஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் வந்து ஒரு tan எக்ஸும் ஒரு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸும் மல்டிபிள் இருக்கு. இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா e to the power integration of p into dx எழுதியாச்சு. e to the power integration of p க்கு பதிலா இங்க நமக்கு என்ன இருக்கு? secant squared x. p வந்து இங்க in terms of x லயோ இல்ல கான்ஸ்டன்டாவோ தான் வரும். ஏன்னா ஈக்குவேஷன் in terms of y ல எடுத்திருக்கோம் இல்லையா? அதனால இங்க எப்பவுமே dx போடணும் ஃபர்ஸ்ட் டைப்ல. secant squared x dx அப்படின்னு எழுதிக்கலாம். secant squared x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? tan x கிடைக்கும். அப்ப e to the power tan x. இதுதான் நம்மளோட if. இது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஜெனரல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷனோட ரூல். இதுல ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஒய் வருது. ஒய் மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது e to the power tan x. அது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் q ஃபர்ஸ்ட். q வந்து tan x secant squared xன்னு இருக்கு. ஸோ tan x into secant squared xன்னு அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கிடைச்சிருக்கு? e to the power tan x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க dx plus c அப்படின்னு போட்டலாம். ஸோ இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணோம். இதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. tan secant squared எல்லாமே இருக்கு. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்து தான் நம்மள இவங்களை என்ன பண்ண முடியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். சரி, என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. கொஸ்டின்ல tan x வந்து நம்ம tன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ tan x is equal to tன்னு எடுத்தா ரெண்டு பக்கமா இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? tan இன்டகிரேட் பண்ணா secant squared x வரும். t இன்டகிரேட் பண்ணும்போது dt by dx வரும். நம்ம dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். இந்த secant squared xும் dxும் dt மாறிடும் tan x tன்னு எடுக்கும்போது. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த இன்டகிரண்ட் பார்ட் இருக்குல்ல, இன்டகிரேஷன் பார்ட், அதை மட்டும் தனியா எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன்ல நம்ம கிட்ட ஒரு tan x ஒரு secant squared x e power tan x dx இருக்கு. இதுல நம்ம எடுத்த இந்த t சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் இந்த e power tan x இந்த tan x ரெண்டுமே இந்த tan x பிளேஸ்ல t போட்டுருங்க. t இந்த tan x வந்து t ஆயிடுச்சு. e power tan x வந்து e power t ஆயிடுச்சு. இந்த secant squared xும் இந்த dxும் என்னவா மாறிடுச்சு? dtன்னு மாறிடுச்சு. இப்ப திருப்பியும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. tன்றது வந்து அல்ஜிப்ரா. e power t அப்படின்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அதாவது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ்ல தான் இவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். ஹைலைட்னு எழுதி பாருங்க. tன்றது அல்ஜிப்ரா, e பவர் tன்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ இதுல வந்து இதுதான் உங்களோட முதல் ஃபங்க்ஷன், இது உங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து வித்தியாசமான ஃபங்க்ஷன், ரெண்டு பேர் மல்டிபிளா வந்தாங்க அப்படின்னா இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளோட ரூல் முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். மேம் நான் இதை யூவின்னு படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அப்படி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த ஆன்சரை பாருங்களேன். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனும் மட்டும் தான் நமக்கு எப்பவுமே தேவைப்படும். முதல் ஃபங்க்ஷன் வந்து டி,
அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது 1ன்னு வந்துரும். ரெண்டாவது ஃபங்ஷன் வந்து e பவர் t. e பவர் t வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா அதே e பவர் t தான் வரும். இப்படி எழுதி வச்சுட்டு இன்டகிரேட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் எடுத்து, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ t அப்படியே எழுதிடலாம். அடுத்த ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ அதே e பவர் t போட்டாச்சு. அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனை போடணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் 1. அப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வந்து அதே e பவர் t தான். ஸோ இப்படி எழுதிடலாம். பக்கத்தில் வந்து dtன்னு போட்டுருங்க. ஸோ இதில் வந்து 1 into e power t வந்து e power t. ஸோ t into e power t திருப்பி இதை இன்டகிரேட் பண்ணும்போது அதே e power t தான் வரும். பக்கத்தில் ப்ளஸ் c அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் tக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம், tan xன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போ இங்கே எல்லாத்துலேயும் என்னென்னு எழுதிருங்க, tan x அப்படின்னு எழுதிருங்க. இப்போ இது வந்து ஒரு tan x, e power tன்றது e power tan x மைனஸ் திருப்பி e power tan x ப்ளஸ் c அப்படின்னு கிடைக்குது. இதுதான் இந்த கொஸ்டின்ல இருந்த இந்த இன்டகிரேஷன் பார்ட்டோட ஆன்சர். இப்போ இதை எடுத்துட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிட போறோம், சப்ஸ்டியூட் பண்ணிட போறோம். சப்ஸ்டியூட் இன் 1. இதான் என்னோட இன்டகிரேஷன் கிடைச்ச ஆன்சர். இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். y மல்டிபிள் பை e பவர் tan x ஈக்குவல் டு இந்த இன்டகிரேஷன் பார்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது, tan x இன்ட்டு e பவர் tan x மைனஸ் e பவர் tan x பிளஸ் சி அப்படின்னு கிடைச்சிருக்கு. சப்ஸ்டியூட்டட் இன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணதுனால இது கிடைச்சது. இதுல இங்க ஒரு e பவர் tan x இருக்கு, இங்க ஒரு e பவர் tan x, இங்கேயும் e பவர் tan x இருக்கா. அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், e பவர் tan x ஆல. ஸோ எல்லாத்துலயும் e பவர் tan x இருக்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக டிவைடட் பை e பவர் tan x பண்ணுங்க. எல்லா டேர்முக்கு கீழேயும் e பவர் tan x எழுதுங்க. அப்ப இந்த பக்கம் என்ன வரும், y இன்ட்டு e பவர் tan x இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு e பவர் tan x. இந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு tan x into e power tan x இருக்கு. இவங்க கிட்டயும் e power tan x ஆல டிவைட் பண்ண போறோம். மைனஸ் e power tan x by e power tan x. டெஃபினட்டா இந்த c க்கு கீழேயும் e power tan x எழுதணும். எழுதிட்டு இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாருங்க, y is equal to இங்க tan x மட்டும் இருக்கு, இங்க மைனஸ், இந்த ரெண்டுமே கட் ஆயிட்டதுனால இது 1 டைம். ஸோ 1ன்னு வந்துரும். பிளஸ் c இந்த e பவர் tan x நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா e பவர் மைனஸ் tan xன்னு வந்துடும். எப்பவுமே அந்த பவரோட சிம்பிள் வந்து பிளஸ்ல இருந்தா மைனஸ்லயும், மைனஸ்ல இருந்தா பிளஸ்லயும் மாறிடும். இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஜெனரல் சொல்யூஷன் கொடுத்திருந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு. ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன்ல லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் இது. இது டைப் 1ன்றது வந்து dy by dx plus py is equal to q. இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் இருந்தா இவங்களோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx. அது மாதிரி ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவாங்க. அதனால இதை ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் பிளஸ் இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். இது வந்து நம்ம டைப் 1. இந்த கொஸ்டின் டைப் 1ல தான் இருக்குது, ஏன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் டிஒய் பை டிஎக்ஸ் பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, 1 தான் இருக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குல்ல, மேலே இந்த எக்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். டிவைட் எக்ஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் எக்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் டிவைடட் பை எக்ஸ் ஆன் போத் சைட்னா இந்த டேர்முக்கு டினாமினேட்டரில் எக்ஸ், இவங்களுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ், இவங்களுக்கும் டினாமினேட்டரில் எக்ஸ் போட்டணும். இங்கே இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும், இங்கே கேன்சல் ஆக முடியாது. இங்கே இந்த ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் கட் ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுல, அதனால் ஒரு எக்ஸ் மட்டும் என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் இப்போ இருக்கிற ரிமைனிங் கொஸ்டின் பாருங்கள். இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இருக்குது, இங்கே 2y பை எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு எக்ஸும் லாக் எக்ஸும் இருக்குது. திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ மாதிரி இருக்குது. கியூவில் வந்து ஒய்யோட டேர்ம்ஸே இருக்கக்கூடாது, இங்கே கூட இல்லை பாருங்கள். ஸோ இது திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் பி. இங்கே ஒய்யை தவிர இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2/x இருக்குது. அப்போ 2/xன்னு போட்டணும், நம்ம போட்டாச்சு. q வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் எழுதிடலாம். ஸோ பியும் கியூ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிக்கு பதிலாக இங்கே 2/x இருந்துச்சு, அப்போ 2/x dxன்னு எழுதிக்கலாம். நம்ம எழுதியாச்சு. இதில் இந்த நியூமரேட்டரில் இருக்க இந்த 2 வந்து வெளில எடுத்துடலாம். அப்போ இ பவர் 2 இன்ட்டு 1/x dx தான் இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணால் log x அப்படின்றது வரும்.
1/x ஓட இன்டகிரேஷன் log x எழுதியாச்சு. ஆக்சுவலாக ஈயும் லாகும் நம்ம பேசிக்காக கேன்சல் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த 2வை தூக்கி இங்கே எக்ஸோட பவரில் எழுதிக்கோங்க. ஸோ e to the power log of x squared அப்படின்னு போடலாம். மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குல்ல, அப்போ எப்படியும் இது பாசிட்டிவ் தான். இந்த ஈயும் லாகும் கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் டைப்போட ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். So general solution y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. இதை தான் எழுதணும். இதை எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் y அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூவோட வேல்யூ கொஸ்டினில் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு log x மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திருப்பியும் எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே ஒரு dx, இங்கே ஒரு ப்ளஸ் சி. இதை தான் நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் எதுவுமே சால்வ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி இது மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1ம் இங்கே ஒரு எக்ஸ் பவர் 2ம் இருக்குது. அவங்கள என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே ஒரு log x இருக்குது, ஒரு எக்ஸ் பவர் 3 இருக்குது, ஒரு dx, ஒரு ப்ளஸ் சி. இது லாகரித்மிக் ஃபங்க்ஷன், இது உங்களோட அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்பிளில் வந்தது அப்படின்னா நம்ம உங்களால் ஐலேட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஐலேட் அப்படின்னு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அல்ஜிப்ரா தான் இங்கே இருக்குது. இது வந்து லாகரித்மிக் ஃபங்க்ஷன், லாக் தான் முதல்ல வருது. இதை முதல் ஃபங்க்ஷனும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இது வந்து நீங்கள் ரஃப்பில் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன், உங்களோட ரூல் இது. ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்பிளிலேருந்து இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடுங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதுங்க. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் எழுதணும். இதுதான் உங்களோட ஃபார்முலா. இதை நீங்கள் பேப்பரில் காமிக்க தேவையில்லை, இது உங்களோட ஞாபகத்துக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ கேள்வியில் முதல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா log x. log xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1/x. இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் பாருங்கள். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூபோட இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது மட்டும் ரஃப்பில் எழுதி வச்சுட்டு இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். இந்த y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து அப்படியே இருக்குது. ஈக்குவல் டு இவங்களை இன்டகிரேட் பண்ணால் இந்த ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். அப்போ log x எடுத்து எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் பவர் 4/4 மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் 1/x அதை எழுதிக்கலாம். மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எக்ஸ் பவர் 4/4 அப்படின்னு கிடைக்குது. இங்கே dx ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்குது, ஒரு log x, டினாமினேட்டரில் ஒரு 4, மைனஸ் இங்கே ஒரு 1/4 இருக்குது, அது காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட். இங்கே எக்ஸ் பவர் 1ம் எக்ஸ் பவர் 4ம் இருக்குது. ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா அப்போ இங்கே எக்ஸ் கியூப் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் கியூபை தான் நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணிட்டா வேல்யூ கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 log x/4 மைனஸ் 1/4 இங்கே இருக்குது. எக்ஸ் பவர் 3 இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/4ன்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதை நம்ம வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா டினாமினேட்டரில் வரும். அப்படி இல்லைன்னா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆன் போத் சைடுன்னு பண்ணிக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்னா வெறும் y ஆகிடும். இது எக்ஸ் பவர் 4ல் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் கட் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் log x அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் 4 மைனஸ் இங்கே டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் கட் ஆகிடும். கீழே 4 4s are 16. இங்கே சி கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் வரும், அதை மட்டும் எழுதியிருக்கணும். எழுதியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் எப்படி முடிச்சிருக்காங்கன்னா இப்போ y is equal to இவங்களுக்கும் மட்டும் காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே ஒரு 16 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 16 இப்படி வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 4 தானே இருக்குது, 16 ஆக்கிறதுக்காக மேலே ஒரு 4 மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ 4 ஆஃப் log x மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 16 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் சி இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா எக்ஸ் பவர் -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டினோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன். அதே டைப். இப்போ இதுவும் dy by dx ஃபார்மில் இருக்குது கொஸ்டின். ஆனால் இதே மாதிரி இல்லை பாருங்களேன். dy by dx பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு log x இருக்குது. அப்போ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு log x ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருக்க கொஸ்டினை தான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க எல்லாருக்கிடையும் எக்ஸ் இன்ட்டு log x டினாமினேட்டரில் போகணும். எல்லா டேர்முக்கு கீழேயும் எக்ஸ் இன்ட்டு log x அப்படின்னு எழுதிக்கணும்.
ஏன் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிடணும். எழுதிட்டோம்னா இந்த எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இது அப்படியே கட் ஆகிடும். இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது. இங்கே இந்த லாக் எக்ஸும் இந்த லாக் எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இவங்கக்கிட்ட இருக்கிற டேர்ம் வந்து ஒய் பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது, டினாமினேட்டரில் இந்த 2 எக்ஸ் இருக்கிறதுனால இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, பக்கத்தில் பிஒய் ஈக்குவல் டு கியூ, இதே ஃபார்மில் இருக்குது பாருங்கள். கொஸ்டின் பார்க்க இந்த கியூவில் ஒய்யோட டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது. சரி, இப்படி இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம அவங்களோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் தான் அதோட ஃபார்முலா. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறதுக்கு y into integrating factors equal to q into integrating factor dx plus c தான் நம்மளோட ரூல். ஸோ மாதிரி integrating factor எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை உங்களுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பி. ஸோ ஒய்யை தவிர இது கூட இருக்கிறது வந்து ஒரு நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் எக்ஸ் லாக் எக்ஸ், 1 பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் தான் நம்மளோட பி. q வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 2 பை எக்ஸ் ஸ்கொயர். முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் இ பவர் 1 பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஆக்சுவலாக மல்டிப்பிள் இருந்தாலே நம்மளால் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். let us assume log x is equal to t. log x tன்னு எடுத்தோம்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x, t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dxன்னு வரும். நம்ம dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், e to the power integration of 1 by இந்த log xக்கு பதிலாக t எடுத்துடலாம், 1 by t. இந்த 1 by xும் dxும் சேர்ந்து dtன்னு மாறிடும். அப்போ 1 by t இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், log t அப்படின்றது கிடச்சிருக்கும். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, log x. ஆக்சுவலாக இந்த ஈயும் லாகும் கட் ஆகிடும், ஆன்சர் வந்து t தான். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, log x. இப்போ நம்ம சொல்லிடலாம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார் த கிவன் கொஸ்டின் வந்து log x அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா t வந்து நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் தான், t தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக கிடச்சிது. அப்போ log x அப்படின்னு எழுதிக்கணும். சரி, இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ எந்த ஒரு ஜென்ரல் லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டாலும் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கா ஒய்யில் இருக்கா. இது ஒய்யில் இருக்குது. அப்போ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதான் ஃபார்முலா. ஸோ இதை எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல ஒய் எடுத்து அப்படியே எழுதிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், log x. ஸோ இங்கே log xன்னு போட்டுருங்க. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூக்கு பதிலாக கொஸ்டினில் 2 by x ஸ்கொயர் கிடச்சிது. அப்போ 2 by x ஸ்கொயர் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திருப்பியும் log x dxன்னு போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் லாக்ன்றது லாகரித்மிக் ஃபங்க்ஷன், 2 by x ஸ்கொயர் அப்படின்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் லாகும் வந்து சேர்ந்து மல்டிப்பிள் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள வந்து ஐலேட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியாது, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி. லாகரித்மிக் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ராவும் இருக்கும்போது யார் ஃபஸ்ட்டு வரா, லாக். அப்போ இதை முதல் ஃபங்க்ஷனாகவும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிப்பிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். இங்கே முதல் ஃபங்க்ஷன் log x, அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1 by x. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து 2 by x ஸ்கொயர். ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த x ஸ்கொயர்டை மேலே கொண்டு போய் x பார் -2ன்னு எழுதிக்கலாம். x பார் என்ன இன்டகிரேட் பண்ணால் x பார் n plus 1 by n plus 1, -2 plus 1 -1 by -1. ஸோ மைனஸை மேலே எடுத்துக்கலாம். இந்த x பார் -1 கீழே கூட எழுதிக்கலாம், -2 by x. இதுதான் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ. இப்போ இதை எழுதிடலாம். இங்கே வந்து y into log x இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே இவங்களை இன்டகிரேட் பண்ணால் இந்த ரூல் வரும். முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், முதல் ஃபங்க்ஷன் log x எழுதியாச்சு. அவங்க கூட ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ போடணும், -2 by x எழுதியாச்சு. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் போடணும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் 1 by x மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ போடணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ -2 by x. இங்கே dxன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஸோ y into log x. ஸோ லாக் பக்கத்தில் வேரியபிள் தான் மாடுலஸ் போடணும், ஏன்னா நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இதில் -2 இருக்குது, ஒரு log x இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு x இருக்குது. இவங்ககிட்ட இந்த மைனஸை நம்ம வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ் இந்த 2வை வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் மல்டிபிள் ஆச்சுன்னா x ஸ்கொயர் dx அப்படின்றது கிடச்சிருக்கும். அதாவது 1 by x ஸ்கொயரை மட்டும் இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 1 by x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணும்போது -1 by x கிடைக்கும் நமக்கு.
எக்ஸ் பவர் மைனஸ் டூ இதே ப்ரொசீஜர் தான். எக்ஸ் பவர் மைனஸ் டூ இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்துடும். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் உங்ககிட்ட இருக்க வேல்யூ மைனஸ் டூ லாக் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் இந்த டூ இருக்குது 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் 1 பை எக்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கும். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இவங்ககிட்டையும் மைனஸ் டூ இருக்குது, இங்கேயும் மைனஸ் டூ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் டூ பை எக்ஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இவங்ககிட்ட லாக் எக்ஸ் மட்டும் இருக்கும். இவங்ககிட்ட எல்லா டேர்ம்ஸும் வெளில போயிடுச்சுல. அப்போ இங்கே ப்ளஸ் ஒன்னுன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். ஸோ y into log x is equal to minus 2 by x log x plus 1 plus c அப்படின்றதா நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 1 plus x square dy is equal to cot x dx minus 2xy dx அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று dy by dx ஃபார்ம் வரணும், இல்லை dx by dy ஃபார்ம் வரணும். ஆனால் இதில் ரெண்டுமே இல்லை. ஏன்னா இங்கே dy இங்கே இருக்குது, dx ரெண்டு டைம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதான் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இங்கே ஒரு dx இங்கே ஒரு dx இருக்குது. ஸோ இந்த மைனஸ் டம் அந்த பக்கம் கொண்டு ப்ளஸ் டம் அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸில் எழுதிக்கலாம். நம்மக்கிட்ட இங்கே ஒரு 1 plus x square dyயும் இந்த dxஐ காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே cot x minus 2xy dxும் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற dx அந்த பக்கமும் இந்த டேர்ம்ஸ் அந்த பக்கமும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா dy by dx is equal to cot x minus 2xy divided by 1 plus x squared கிடைக்கும். ஏன்னா இங்கே மல்டிப்பில் இருந்த 1 plus x squared இங்கே வந்தால் என்ன தான் வந்திருக்கும், டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி எழுதிட்டோம். நம்ம இந்த ஃபார்ம் கொண்டு வரணும்ல. இந்த 1 plus x squared தனித்தனியாக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இப்படி எழுதிக்கலாம். dy by dx is equal to cot x by 1 plus x squared ஒரு டேர்மாகவும் minus 2xy by 1 plus x squared ஒரு டேர்மாகவும் எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்கிறதுனால இதில் ஒய் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் நம்ம அந்த சைடு அனுப்பணும். அப்போ dy by dx இந்த மைனஸ் அங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2xy by 1 plus x squared. இந்த பக்கம் நம்மக்கிட்ட cot x by 1 plus x squared அப்படின்றது இருக்குது. இப்போ இது பார்க்க dy by dx plus py is equal to q மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த கொஸ்டினில் நம்மளோட பியோட வேல்யூ என்னென்னா ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட். நீங்கள் ஒய்யை தவிர ஒய் கூட யாரெல்லாம் இருக்கானா மேலே ஒரு 2xும் கீழே ஒரு 1 plus x ஸ்கொயர்டும் இருக்குது. q வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம். ஸோ cot x by 1 plus x squared இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒய்யே இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் எழுதணும். எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் வந்து இந்த டைப் 1ல் இருக்குது. நம்ம இவங்களோட பியும் கியூவும் கூட ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx பண்ணணும். ஸோ இதை எழுதும் போது e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pக்கு பதிலாக 2x by 1 plus x squared dx அப்படின்னு இருக்கு. இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷனில் பண்ண முடியும் நம்மளால். என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து லெட் 1 plus x squared வந்து டீன்னு அசியூம் பண்ணோன்னா இதை ரெண்டு பக்கமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 0 ஆகிடும். x squared வந்து 2x ஆகிடும். டீயை பண்ணும்போது dt by dx வரும். dxை நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ 2x dx வந்து dtன்னு மாறும். 1 plus x squared டீன்னு அசியூம் பண்ணால் அப்போ மேலே வந்து dtயும் கீழே வந்து tயும் வருது. ஸோ 1 by t இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், log t வரும். e பவர் log tன்னு எழுதிடலாம். ஈயும் லாகும் கட் ஆகிடும். ஸோ வேல்யூ வந்து டி தான். டீன்றது யார், 1 plus x squared. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு கிடச்சிருக்குது 1 plus x squared அப்படின்றது தான். இதை எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்கிறதுனால ஒய்யில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒய் மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நமக்கு கிடச்சிருக்கிறது 1 plus x squared ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். க்யூக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். cot x by 1 plus x squared இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு திருப்பியும் 1 plus x squared இங்கே ஒரு dx. இங்கே இருக்க இந்த 1 plus x squared இங்கே இருக்க 1 plus x squared என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே பக்கத்தில் ஒரு ப்ளஸ் c இருக்குது. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cot x மட்டும் எழுதுனா போதும். ஸோ y into 1 plus x. ஸோ இப்போ இதில் இன்டகிரேஷன் ஆஃப் cot x மட்டும் தான் இருக்குது. cot x ஓட இன்டகிரேஷன் log of sin x. இப்போ log of sin x அப்படின்னு எழுதிடலாம். நம்ம இங்கே பக்கத்தில் ப்ளஸ் c இருக்குது. நம்ம y is equal to ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y is equal to மல்டிப்பில் இருக்க 1 plus x squared நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். பை போட்டு டினாமினேட்டரில் 1 plus x squared அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஜென்ரல் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம்.
x into dy by dx plus y minus x plus xy into cot x equal to 0 உங்கள்கிட்ட கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? நமக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் இது dy by dx ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் dy by dx பக்கத்தில் என்ன டேர்மும் இருக்கக்கூடாதுல. ஆனால் இங்கே ஒரு x கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல டிவைடட் பை எக்ஸ் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு எல்லா டேர்ம் கூடயும் டினாமினேட்டரில் இப்படி எக்ஸ் போடுங்க. இதெல்லாம் ஒரே டேர்ம் தான். மல்டிபிள் இருந்தால் ஒரே டேர்மாக தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே 0 by x எல்லாமே டினாமினேட்டரில் எக்ஸ் போட்டாச்சு. இங்கே வந்து எக்ஸ் கட் ஆகிடும், இங்கேயும் எக்ஸ் கட் ஆகிடும், இங்கேயும் இங்கே இருக்க எக்ஸ் கட் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இது dy by dx ப்ளஸ் y by x மைனஸ் 1 ப்ளஸ் ஒரு y ஒரு cot x இருக்குது. அந்த பக்கம் 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். இப்போ dy by dxனால் பக்கத்தில் py இருக்கணும், ஒய்யே இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் அனுப்பிடணும். இப்போ இதில் y டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயும் y இருக்குது. இந்த -1 மட்டும் தான் y இல்லாத டேர்ம். அந்த -1 மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்கம் அனுப்பணும். அப்போ dy by dx இவங்க ரெண்டு பேர்கிட்டே இருக்க ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் இங்கே ஒரு 1 by எக்ஸும் ஒரு ப்ளஸ் காட் எக்ஸும் இருக்கும். ஒய்யை காமனாக எடுத்துட்டா -1 மட்டும் அந்த பக்கம் அமைச்சோன்னா +1 அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ இது பார்க்க இதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். dy by dx இது ஃபுல்லாக p, இது உங்களோட q. ஸோ இது இந்த ஃபார்மில் தான் இருக்குது இப்போ கொஸ்டின். ஸோ pன்றது வந்து ஒய்க்கு பக்கத்தில் இருக்க டேர்ம். ஸோ p is equal to என்னென்னு எழுதிக்கலாம்னா 1 by x ப்ளஸ் காட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். q வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் 1 எழுதியாச்சு. இப்போ எப்போவே p and q கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது நம்மளோட டைப் 1 இருக்கிறதுனால e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx பண்ண போகிறோம். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p ஓட வேல்யூ 1 by x plus cot x 1 by x plus cot x dx. இது ரெண்டும் அடிஷனால தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். e பவர் 1 by x இன்டகிரேட் பண்ணால் log x கிடைக்கும். cot x இன்டகிரேட் பண்ணும்போது log of sin x கிடைக்கும். ஸோ log of sin x எழுதிட்டு இங்கேயும் log இருக்குது, இங்கேயும் log இருக்குது. நம்மளோட பேசிக் ஃபார்முலா எப்பவுமே வந்து log a ப்ளஸ் log b அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு லாகையும் நம்ம சேர்த்து எழுதும்போது log of a into b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம் நம்ம. e to the power log of x multiple by sin x அப்படின்னு எழுதிக்கலாம். ஈயோட பவரில் லாக் இருந்தால் ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மட்டும் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃபோட வேல்யூ. ஸோ ஐஎஃப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு போயிடலாம். கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இதான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஒய். ஸோ ஒய் மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு எக்ஸும் சைன் எக்ஸும் கிடச்சிது. அப்போ எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். equal to integration of q வந்து 1 தான். ஸோ 1 multiple by x into sin x dx plus c அப்படின்னு எழுதிடலாம். இவங்களை இன்டகிரேட் பண்ணால் நம்ம ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் எக்ஸும் சைன் எக்ஸும் இருக்கிறதுனால ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிளாக இருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா இன்டிகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணோம். ஸோ இதில் எக்ஸ்ன்றது வந்து அல்ஜிப்ரா, சைன் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி. அப்போ அல்ஜிப்ராவை முதல் ஃபங்க்ஷனாகவும் ட்ரிக்னாமெட்ரி ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். இப்படி ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருந்தாங்கன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுக்கணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். நம்ம எனக்கு யூவி தான் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் யூவி அப்ளை பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் புக் பேட்டர்ன், அதனால் இதில் போட்டிருக்கேன். முதல் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட சைன் எக்ஸ். சைன் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதை எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதிடலாம். இங்கே வந்து ஒய் இன்ட்டு எக்ஸ் சைன் எக்ஸ்னால் ஒய் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இவங்களுக்கு ஃபார்முலா இது 1 இன்ட்டுன்றதுனால 1 நம்ம விட்டுடலாம். அதே டேர்ம் தான் வரும். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷனை ஹைலைட் யூஸ் பண்ணி, அதாவது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். முதல் ஃபங்க்ஷன் யார், எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை போடணும். என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு போட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ இதில் ஒய் எக்ஸ் சைன் எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இந்த மைனஸை வெளில எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் தான். ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் மட்டும் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும்.
ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சைன் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல்டுன்னு விட்டுடலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால இங்கே மல்டிபிளில் இருக்க இந்த எக்ஸ் சைன் எக்ஸ் அங்கே போகுதுன்னு சொல்லிக்கலாம். இல்லை டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ் நான் பண்ணிடுறேன், எல்லா டேர்மே எக்ஸ் சைன் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன் அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது கிடச்சிடுச்சு. இப்போ இது ஒய் இஸ் ஈக்குவல்டுன்னு எழுதுனா ஒய் கூட இருக்கிற இந்த எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த கொஸ்டினில் எல்லா டேர்முக்கு கீழே எக்ஸ் சைன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். போடும்போது இந்த எக்ஸ் சைன் எக்ஸும் கட் ஆகிடும். இங்கே இந்த எக்ஸ் மட்டும் கட் ஆகிடும். இங்கே இந்த சைன் எக்ஸ் மட்டும் கட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் இங்கே ஒய் மட்டும் இருக்கும். இங்கே இந்த மைனஸும் காஸ் பை சைனை நம்ம காட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1/x மட்டும் தான் இருந்திருக்கும். இங்கே c/x sin xன்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இதில் பாருங்களேன், ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இல்லைன்னா டிஎக்ஸ் பை டிஒய் ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம கொண்டு வரணும். இப்போ இங்கே மல்டிப்பிள் இருக்க இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அங்கே போனால் டிவிஷனுக்கு போய்டும். 1/x + y அப்படின்னு கிடைக்குது. நம்மக்கிட்ட லீனியர் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஸோ இது வந்து டைப் 1 அப்படின்னும் போது கொஸ்டின் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூன்னு இருக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனாக இருந்தால் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ இந்த ஃபார்ம் இருக்கணும். ஆனால் இது வந்து இந்த 2 பேட்டர்ன்லையுமே இல்லை. ஏன்னா டினாமினேட்டரில் 2 பேர் அடிஷனில் இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் இந்த பக்கம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்போ இந்த பேட்டர்னை கொண்டு வரதுக்காக இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்படி எழுத ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோன்னா இது மேலே போய்டும். டினாமினேட்டரில் 1 மட்டும் இருந்தால் அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது டிஎக்ஸ் பை டிஒய் வந்துட்டதுனால இது டைப் 2. டிஎக்ஸ் பை டிஒய் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸோட டேர்மாக தான் இருக்கணும். அதனால இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. டிஎக்ஸ் பை டிஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்க திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இதான் நம்ம பேட்டர்ன். கொஸ்டின் இப்போ இந்த டைப்பில் வந்தது அப்படின்னா நம்ம இதுலேருந்து முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஒய்னு எழுதணும். அதுக்கப்புறம் அவங்களோட சொல்யூஷன் எழுதும்போது ஜென்ரல் சொல்யூஷன் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஒய் ப்ளஸ் சி. இதான் நம்மளோட ப்ரொசீஜர். 2 டைப் தான் நமக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்குது. இப்போ முதல்ல இந்த கொஸ்டினை கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த பேட்டர்னுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட பிளேஸில் என்ன இருக்குது, கியூவோட பிளேஸ் பியோட பிளேஸ்ல என்ன இருக்கு, கியூவோட பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பிஎக்ஸ் இருக்கு, இங்க வந்து -1x இருக்கு பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. அப்ப பியோட வேல்யூ -1, கியூவோட வேல்யூ இங்க வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கியூ இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா இருக்கிறதுனால கியூல வந்து எக்ஸே இருக்கக்கூடாது, ஒய் இருக்கலாம். ஸோ இது எழுதினதுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதிக்கலாம் இப்போ. ஸோ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிக்கு பதிலாக நமக்கு இங்கே -1 கிடைச்சது. ஸோ -1 இங்கே வந்து டிஒய் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வெறும் டிஒய் மட்டும்தான் இருக்கும். டிஒய் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒய் கிடைக்கும். அப்போ இ பவர் -y அப்படின்றதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் அதோட ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம். நமக்கிட்ட ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால எக்ஸை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இங்கே எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே டிஒய் போடணும் நம்ம. ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் -y. ஸோ இங்கே வந்து இ பவர் -y ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூக்கு பதிலாக ஒய் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒய் மல்டிபிள் பை இ பவர் -y அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து டிஒய் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் மல்டிபிள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒய்ன்றது அல்ஜிப்ரா, இ பவர் -y அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன். நம்ம இதை வந்து யூவி மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐலேட் ஃபார்முலா எழுதிக்கணும். நம்ம ஐலேட் அப்படின்னு எழுதி பார்க்கும்போது அல்ஜிப்ராவும் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்கு. அப்போ அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், எக்ஸ்பெனன்ஷியல் தான் நம்மளோட 2வது ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் 2வது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனும் தேவைப்படும். நீங்கள் யூவி மெத்தட் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க. யூவோட வேல்யூ வந்து ஒய் அப்படின்னா யூ டேஷ் எழுதும் போது, அதாவது டியூ பை டிஒய் எழுதும் போது நமக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து நம்மளோட டிவி பை டிஒயோட வேல்யூ வந்து இ டு த பவர் -y. நமக்கு v வேணும்னா இங்க இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் அங்கே போனால் என்ன ஆகும், இன்டகிரேட் தானே ஆகும். அப்போ இ பவர் -y அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ v என்னது, இ பவர் -y பண்ணா இ பவர் -y தான். திருப்பியும் நியூமரேட்டர்ல இருந்து ஒரு -1 கிடைக்கும்ல, அந்த மைனஸை டினாமினேட்டர்ல நம்ம போடுவோம். ஸோ மைனஸ் இ பவர் -y அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும் இ பவர் -y அப்படின்னு. ஸோ யூவி மைனஸ்னு எழுதணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து இதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. முதல்ல யூவும் வியும் எழுதணும். யூ வந்து ஒய்,
b வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய். ஸோ யூக்கு பதிலாக ஒய் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் b எழுதணும். b வந்து மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஒய். பக்கத்தில் வந்து யூ டேஷ். யூ டேஷ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். 1 போட்டு dyன்னு போட்டுருங்க. ஸோ இதை இப்போ இன்டகிரேட் பண்ணோம். எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் இங்கே இருக்கு. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய். இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது ப்ளஸ் ஆகிடும். வெறும் இ பவர் மைனஸ் ஒய் தானே, இன்ட்டு ஒன்று தானே. இது ப்ளஸ் ஆக்கிட்டு இ பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு 1 பண்ண இ பவர் மைனஸ் ஒய் தான். இ பவர் மைனஸ் ஒய் இன்டகிரேட் பண்ண இ பவர் மைனஸ் ஒய்யே வரும். மைனஸ் ஒய்லேருந்து ஒரு மைனஸ் ஒன்று வரும்ல, அது கீழே போடணும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்றத எழுதிடலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இதில் வந்து இது இ பவர் மைனஸ் ஒய், எல்லாத்துலேயுமே இ பவர் மைனஸ் ஒய் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஒய் பண்ணிக்கலாம். டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஒய். இப்படி பண்ணும்போது இதில் இருக்க இ பவர் மைனஸ் ஒய் கட் ஆகிடும், இது வெறும் எக்ஸ் வரும். இதில் இ பவர் மைனஸ் ஒய் கட் ஆகிடும், மைனஸ் ஒய் வரும். இதில் இந்த மைனஸ் இங்கே எழுதிக்கலாம். இ பவர் மைனஸ் ஒய் கட் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 1 மட்டும் இருக்கும். இந்த சிக்கு கீழே மட்டும் இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்றத எழுதணும். இ பவர் மைனஸ் ஒய் நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் இந்த மைனஸ் ஒய் இங்கே வந்தால் ப்ளஸ் ஒய், மைனஸ் 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1, சி இ டு த பவர் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல dx by dy இல்லை dy by dx ஃபார்மேட் நம்ம கொண்டு வரணும். கொஸ்டின் அப்படி இல்லை பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் டேர்ம் அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், மைனஸ் ஆகிடும். இப்போ y இன்ட்டு dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ ஒன்று நீங்கள் இந்த dx இங்கே கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரலாம், இல்லை dy இங்கே கொண்டு போயிட்டு y அங்கே கொண்டு போகலாம். எது வந்து ஈஸி, எது பெட்டராக இருக்கும்னு யோசிங்க. ஏன்னா டினாமினேட்டரில் பைனாமியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டப் பண்ண முடியாது. அதனால டினாமினேட்டர்ல மோனோமியல கொண்டு போறது தான் பெட்டர் வே. அதனால இந்த y அங்க கொண்டு போயிட்டு dy இங்கே கொண்டு வந்துக்கோங்க. dx by dy is equal to மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டோம்னா இது மைனஸ் எக்ஸ்னும் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னும் கிடைச்சிரும். டினாமினேட்டர்ல ஒரு y இருக்கு, இப்படி எழுதிக்கலாம். இந்த y வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் காமன்னால ரெண்டு பேருக்கும் பிரிச்சுக்கோங்க. dx by dy ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு ஒரு டேர்மும் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஒய்னு ஒரு டேர்மும் இருக்கு. ஒய் ஸ்கொயர்ட்ல இருக்க ஒரு ஒய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் ஒரு ஒய் மட்டும் இங்கே இருந்திருக்கும். இப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல இருந்தா இது வந்து ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்னு சொல்லுவாங்க. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. ஏன்னா டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா உங்க பக்கத்துல பிஎக்ஸும் இந்த பக்கம் கியூவும் எடுத்துட்டு வரணும். அதுதான் நம்மளோட ஃபார்மேட். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் அதோட சொல்யூஷன் எடுத்து நம்ம எழுதுவோம். இது அப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது எக்ஸில் இருக்கிறதுனால இதில் இருக்க எக்ஸை தான் அங்கே கொண்டு வரணும். அப்போ இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்கறதுக்கு திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பார்க்கறதுக்கு, டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ மாதிரி இருக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் கியூ வந்து எக்ஸ்லேருந்து ஃப்ரீயாக இருக்கணும், எக்ஸே இருக்கக்கூடாதுன்னு தான் கியூ. இங்கே பாருங்கள், இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது டிஎக்ஸ் பை டிஒய்க்கு டிஎக்ஸ் பை டிஒய் கரெக்டாக இருக்குது. பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸை தவிர இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா 1/y இருக்குது. அப்போ இங்கே 1/yன்னு எழுதிக்கலாம். கியூக்கு நேரம் இங்கே ஒய் இருக்குது. அப்போ கியூஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எழுத வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, இ டு த பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்ததுனால நம்ம இங்கே கண்டிப்பாக டிஒய் தான் போட்டிருக்கோம். டிஒய் போட்டுடலாம். இதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1/y 1/y டிஒய்னு கிடைக்குது. 1/y இன்டகிரேட் பண்ண என்ன வரும், லாக் ஒய்னு வரும். ஈயும் லாகும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் ஒய் அப்படின்றது கிடைச்சிருக்கும். சரி, எழுதியாச்சு. இப்போ உங்களோட ஜெனரல் சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம். ஸோ இதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷன். ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுனால இங்கே எக்ஸ்ன்னு போட்டு தான் சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம இங்கே ஒய் கண்டுபிடிச்சோமா, ஒய் போட்டுருங்க. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூக்கு பதிலாக இங்கே ஒரு ஒய் இருந்தது. ஸோ ஒய் மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் ஒய் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் இங்கே வந்து டிஒய், இங்கே வந்து ப்ளஸ் சி. ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது இதில் நம்ம ஹைலைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்றது என்னவா மாறிடும், இது எக்ஸ் ஒய்யாக இருக்கும். இது வந்து ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னு மாறிடும். ஒய் ஸ்கொயர் டிஒய் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ட் இன்டகிரேட் பண்ணால் y3/3 அப்படின்றது கிடைக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு கொண்டு வந்துக்கலாம். மல்டினால டிவைடட் பை ஒய் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஒய் ஆன் போத் சைட். ஸோ இங்கே ஒய்யை டிவைட் பண்ணும்போது இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஒய் வரும், இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஒய், இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஒய் இங்கே கட் ஆகிடும். அப்போ இங்கே வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
இங்க இருக்க ஒரு y கட் பண்ணிட்டோம்னா இங்க y ஸ்கொயர் மட்டும் இருக்கும் பை 3. இங்க வந்து c y பவர் 1 வந்து நியூமரேட்டர் கொண்டு போனா y பவர் -1 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் ஷார்ட் ஃபார்ம். 12 பார்க்கலாம். 12th கொஸ்டின்ல x plus 3 times y square dy by dx equal to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y greater than 0ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பாருங்க கொஸ்டின் dy by dx இல்ல dx by dy நம்ம கொண்டு வரணும். சப்போஸ் dy by dx கொண்டு வந்தா இங்க மல்டிபிள் இருக்க பைனாமியல் இங்க கீழே போகும். அப்புறம் உங்களை ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது நம்ம. அதனால இந்த y இங்க கொண்டு வந்துட்டு dy by dx அந்த பக்கம் கொண்டு போய் dx by dy ன்னு எழுதிக்கோங்க. அப்ப ஈஸியா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ dx by dy இங்க எழுதிட்டு இந்த y ஐ x-க்கு தனியாகவும் இவங்களுக்கு தனியாகவும் பிரிச்சு எழுதிக்கிறோம். அப்படி எழுதும் போது இந்த y ஸ்கொயர்ல இருக்க ஒரு y மட்டும் என்ன இருக்கும் கேன்சல் ஆயிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு dx by dy px ஃபார்ம் கொண்டு வரதுக்காக இந்த பிளஸ் எக்ஸ் பை ஒய் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு எழுதிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்க இந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கு நம்மளோட கொஸ்டின், இது நம்மளோட டைப் 2. இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதான் பி, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு -1/2 இருக்கு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு -1/y இருக்கு. which is q is equal to qக்கு நேரம் என்ன இருக்குன்னா 3y இருக்கு. ஸோ 3y எழுதிக்கோங்க. p and q ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e to the power integration of p into dy அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dy அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ e to the power integration of p க்கு பதிலாக இங்கே -1/y கிடைச்சது. -1/y dy. மைனஸை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா e to the power 1/y இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log y அப்படின்றது கிடைக்கும். இந்த மைனஸ் இருந்தால் இதை கட் பண்ண முடியாது. அதனால e பவர் இந்த -1 இந்த y-யோட பவருக்கு கொண்டு போய்க்கோங்க. அப்போ என்ன கிடைச்சிருக்கும் log of y to the power -1 வந்திருக்கும். ஈயும் லாகும் கட் ஆச்சுன்னா y பவர் -1 தான். y பவர் -1 எப்படி எழுதிடலாம் 1/yன்னு எழுதிடலாம். ஏன்னா நெகட்டிவ் பவரை ரெசிப்ரோக்கல் பண்ணாதான் பாசிட்டிவ் பவரா மாறும். அதனால அது கீழே கொண்டு வந்துக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதின அடுத்த ஸ்டெப் என்னது ஜெனரல் சொல்யூஷன். இதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்முலா. ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்தது அப்படின்னா எக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார்முலாவை எழுதணும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு 1/y கிடைச்சது. ஸோ 1/y ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q அப்படின்றது 3y மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது 1/y. இங்கே 1/yன்னு போட்டு இங்கே dyன்னு போட்டுடலாம். பக்கத்தில் ப்ளஸ் c இருக்கு. இந்த y-யும் இந்த y-யும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இப்போ x by y is equal to இங்கே வெறும் 3 தான் இருக்கு. ஸோ 3யும் இங்கே வெறும் dy இருக்கு. 3யை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் dy மட்டும் தான். dy இன்டகிரேட் பண்ணா வெறும் y அப்படின்னு வந்துடும். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டலாம். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறதுனால x is equal to அப்படின்னு ஆன்சர் பண்ணி இருக்க y அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. x is equal to y மல்டிபிள் பை 3y பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். அப்ப x is equal to உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3 times y squared பிளஸ் c into y அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஃபைண்ட் அ பர்டிகுலர் சொல்யூஷன். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஃபார்ம்ல ஒன்று dy by dx plus py is equal to q இல்லைன்னா dx by dy plus px equal to q ஏதாவது ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கும் கொஸ்டின். இங்கே dy by dx ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளோட py-ஆ இருக்கும், இந்த டேர்ம் வந்து q-ஆ இருக்கும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா dy by dx பக்கத்தில் வேற எந்த நம்பர்ஸும் கான்ஸ்டன்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது டேர்ம் கொடுத்திருந்தாலும் டிவைட் பண்ணிக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம்ல ஒய்யே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் என்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா இந்த பேட்டர்னுக்கு மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் வந்து திஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. dy by dx plus py is equal to q. இதை ஈக்குவேட் பண்ணும்போது y பக்கத்துல இருக்க டேர்ம்ஸ் தான் p. இந்த y-ஐ தவிர இந்த ரிமைனிங் எல்லாமே p தான். அப்போ p is equal to 2 times tan x அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தானே q. அப்போ q is equal to sin x அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ p and q ஐடென்டிஃபை பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். if இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx அப்படின்னு போடணும். போட்டாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். இங்க e to the power integration of p க்கு பதிலா கொஸ்டின்ல என்ன இருக்கு 2 times tan x இருக்கு. 2 times tan x இங்க dx இருக்கு. இந்த 2-வை நம்ம வெளியில எடுத்துடலாம். e power 2. அப்ப integration of tan x இருக்கும். integration of tan x பண்ணும்போது log of secant x அப்படின்றது கிடைக்கும். நீங்க காசுல எடுக்கிறதா தான் மைனஸ் சைன் எடுக்கணும். log of secant x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஈயும் லாகும் கட் பண்ணணும்னா இந்த 2 இங்க இருக்கக்கூடாது. அப்ப இந்த 2-வை நம்ம என்ன பண்ணலாம் இதோட ஸ்கொயர்ல கொண்டு போயிடலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ல e to the power log of secant squared x இல்ல secant x squared எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த ஈயும் லாகும் கட் ஆயிடும். அப்போ secant squared x மட்டும் தான் நம்ம கிட்ட ரிமைனிங் இருக்கும். இதுதான் நம்மளோட if. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சாச்சு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் என்ன ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும். ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்முலா இதுதான்.
ஸோ இதான் நம்மளோட சொல்யூஷனோட ஃபார்முலா. ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்தா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx பிளஸ் cன்னு எழுதணும். இந்த y அப்படியே இருக்கட்டும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சது சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்துடும். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q வந்து கொஸ்டின்ல சைன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், இங்கே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு எழுதணும். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம 1/cos ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா இப்படி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இதே ஸ்டெப்பை சைன் எக்ஸ் அப்படியே இருக்கு. டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்றதை ஸ்ப்ளிட் பண்ணி காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன் மேம் அப்படி எழுதுறோம்னா சைன் பை காஸை வந்து டேன் எக்ஸ்னும் 1/cosஸை வந்து சீக்கண்ட்னு எழுதிக்கலாம். டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் நம்ம கிட்ட ரூல் இருக்குல்ல, அதனால அப்படி எழுதிக்கிறோம். இந்த சைடு நம்ம கிட்ட y மல்டிபிள் பை சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மட்டும் இருக்கு. சைடு இன்டகிரேஷன் ஆஃப் சைன் பை காஸ்ன்றதை நம்மளால டேன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க முடியும். 1/cosன்றதை வந்து சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இங்க dx அப்படின்னு போட்டுடலாம். பிளஸ் சி அப்படின்னு எழுதிருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ்க்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு டைரக்டாவே. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். ஆனால் கேள்வியில் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின்ல பாருங்க y is equal to 0 when x is equal to π/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட பிளேஸில் π/3யும் ஒய்யோட பிளேஸில் 0வும் சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்மளோட சியோட வேல்யூ கிடைக்கும். இது கொஸ்டின்ல கிவன் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை கண்டுபிடிச்சி திருப்பி இந்த இடத்துல கொண்டு வந்து சியை சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ ஒய்க்கு பதிலாக 0 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 0 மல்டிபிள் பை secant squared xக்கு பதிலா π/3 equal to secant xக்கு பதிலா π/3 plus c அப்படின்னு எழுதிக்கோங்க. 0 into anything 0 ஆயிடும். secant 60 degree. secant 60 ஓட வேல்யூ 2. so 2 plus c. plus 2 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்போ c is equal to -2 அப்படின்னு கிடைக்குது. c ஓட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். கேள்வியில பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா ஜெனரல் சொல்யூஷன் வரைக்கும் ரீச் ஆயிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சு திருப்பியும் ஜெனரல் சொல்யூஷனை எடுத்து எழுதிடுறது. y into secant squared x is equal to secant x plus c அப்படின்றதுல plus cக்கு பதிலாக -2 போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். இது வந்து இன்னொரு ஸ்டெப் கூட நம்மளால சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். y secant squaredன்றதை வந்து cos squared x அப்படின்னு டினாமினேட்டர் கொண்டு போய்க்கலாம். ஏன்னா 1/cos squared தான் secant squared. இங்கே secant x இருக்கிறத 1/cos x அப்படின்னு எழுதிக்கலாம். -2 இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க காஸ் ஸ்கொயர்ட் அந்த பக்கம் போனால் என்ன ஆயிடும்? மல்டிப்ளைடு. அப்போ y is equal to மேலே மல்டிப்ளை ஆகுது. ஸோ மேலே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்மும் -2 டைம் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸில் இருக்க ஒரு காஸ் எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிருக்கு. அப்போ y is equal to காஸ் எக்ஸ் -2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இது நம்மளோட சிம்பிளஸ்ட் வே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். 1 plus x squared dy by dx plus 2xy is equal to 1/1 plus x squared அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இது வந்து நம்மளோட லீனியர் ஈக்குவேஷனோட டைப் 1. ஏன்னா dy by dx இருந்ததுன்னா இது வந்து ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கொடுத்துருக்கதா அர்த்தம். எப்படி பார்த்தாலும் இந்த dy by dx பக்கத்துல எந்த டேர்மும் இருக்கக்கூடாது, 1 தான் இருக்கணும். நீங்க வந்து 1 plus x squaredனு கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணோம். அதனால டிவைடட் பை 1 plus x squared புக் சைட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு கீழே ஒரு 1 plus x squared, இவங்களுக்கு கீழே ஒரு 1 plus x squared, இவங்களுக்கு கீழே ஒரு 1 plus x squared. நம்ம ஒன்று கீழே போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க நியூமரேட்டர்ல 1/1 plus x squared அப்படின்னு மல்டிபிள்ல எழுதிக்கலாம். நான் டினாமினேட்டர்ல எழுதினாலும் மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ இதான் நம்மளோட ரிமைனிங் டேர்ம் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. நம்மளோட டைப் 1 மாதிரி இருக்கு. அதாவது dy by dx என்ற டேர்ம் பக்கத்துல pyன்ற டேர்ம் ஈக்குவல் டு அந்த பக்கம் q. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பியோட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா ஒய்யை தவிர அதோட கோஎஃபிஷியன்ட் தான் p. இந்த ஒய்யை தவிர அந்த ரிமைனிங் இருக்கிறது தான் p. அப்ப 2x by 1 plus x squared அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். q அப்படின்றது ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்க டேர்ம், அதுல ஒய்யே இருக்கக்கூடாது. 1 plus x squared the whole squared அப்படின்றத நம்மளோட qவோட வேல்யூ. ஸோ இதை எழுதியாச்சு. ஸோ எப்பவுமே இது ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்யூஷன் வரணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்க போறோம். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்டு dx அப்படின்றதா நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். which is equal to e to the power integration of மேல 2xம் கீழே வந்து 1 plus x squared dxம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 1 plus x squared நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1 plus x squared t இருந்ததுன்னா இது ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆயிடும். x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx வரும். அந்த dx நம்ம இங்க எழுதிக்கலாம். அதாவது 2x dx வந்து ஆட்டோமேட்டிக்கா dt மாறிடும். அப்ப e பவர் இன்டகிரேஷன் ஆஃப்
டினாமினேட்டர் டீன்னு எடுத்தோம்னா நியூமரேட்டர்ல டிடின்னு வருது. அப்ப இ டு த பவர் 1/t இன்டகிரேட் பண்ணா log t, ஈயும் லாகும் கட் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து டி தான். டீன்றத நம்ம சப்ஸ்டியூஷன், டீக்கு பதிலா நம்ம எடுத்திருக்கிறது 1 + x². அப்ப இங்க 1 + x² எழுதிக்கோங்க. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் நம்ம அதோட ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம் ஈக்குவேஷனுக்கு. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx + c. இங்க ஒரு இன்டகிரேஷன் சைன் வரும். y மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 + x². ஸோ இங்க வந்து 1 + x² வந்துரும். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q வந்து 1/1 + x² the whole square. 1/1 + x² the whole square இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு 1 + x² கிடைச்சது. அப்போ 1 + x² இங்க வந்து dxன்னு போட்டுடலாம். பக்கத்துல பிளஸ் c இருக்கு. இங்க 1 + x² the whole square இருக்கு. இங்க 1 + x² ஒன் டைம் இருக்கு. ஸோ ஒன் டைம் இதை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட பிராக்கெட்டுக்குள்ள 1/1 + x² மட்டும் இருக்கும். இங்க வந்து dx இருக்கு. பக்கத்துல பிளஸ் cன்னு எழுதிடலாம். 1/1 + x²ன்றது டைரக்டா இன்டகிரேஷன் ஃபார்முலா. இது நம்மளோட tan இன்வர்ஸோட ஃபார்முலா தான். அப்ப நம்ம இதை tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதி பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டா இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு y = 0வும் x = 1ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணி c கண்டுபிடிக்கணும். அப்போ y = 0 and x = 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 மல்டிபிள் பை 1 + x² ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 + c அப்படின்னு கிடைக்குது. இங்க 0 into anything 0 ஆயிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்றது tanோட 45 தானே 1, அதனால 45 இங்க வந்து பிளஸ் cன்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் 45 இங்க வந்தா மைனஸ் ஆயிடும். அப்போ c = -45 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த c வேல்யூவை கொண்டு போய் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுல c-க்கு பதிலா இந்த -π/4 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் போட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஜெனரல் சொல்யூஷன்ல c-க்கு பதிலா மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. dy/dx - 3y cot x = sin 2x அப்படின்னு இருக்கு. இது நம்ம லீனியர் ஈக்குவேஷன் டைப் 1ல இருக்கு பாருங்க. dy/dx ஒரு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. அதுக்கப்புறம் py y-யோட டேர்ம்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு q. qல வந்து y இருக்கக்கூடாது. கரெக்டா இங்க y இல்லை. அப்போ கரெக்டா இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. இதை ஈக்குவேட் பண்ணி என்ன p என்ன q அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் p. இப்போ நம்மளோட கொஸ்டின்ல இதுல y பக்கத்துல -3யும் cot x-ம் இருக்கு. இப்போ -3 cot x தான் நம்ம p-க்கு பதிலாக எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. q வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் sin 2x. ஸோ sin 2x-ன்னு எழுதிடலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அடுத்து e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dx அதை அப்ளை பண்ணிக்கலாம். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p-க்கு பதிலாக -3 cot x இருக்கு. ஸோ -3 cot x அப்படின்னு எழுதிட்டு இங்க dx-ன்னு போட்டுருங்க. ஈக்குவல் டு e பவர் இந்த -3 நம்ம வெளியில எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் cot x மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும். இது இன்டகிரேட் பண்ணும்போது e டு த பவர் -3 அங்கே இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் cot x பண்ணா log of sin x அப்படின்றது கிடைக்கும். இது இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈயும் லாகும் கட் பண்ணா இந்த 3 இங்க இருந்தா கட் ஆகுது. அதனால 3 இதோட பவருக்கு எடுத்துட்டு போயிடுங்க. e டு த பவர் log of இங்க ஆல்ரெடி sin x இருந்தது. இதோட பவர்ல இந்த -3 அப்படின்றத எழுதிக்கலாம். இது நெகட்டிவ் பவர்ல இருக்கு. ஈயும் லாகும் கட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து sin x டு த பவர் -3ன்னு வரும். -3ன்றத பிளஸ்ஸா மாத்தணும்னா டினாமினேட்டர் கொண்டு போனா பிளஸ் ஆயிடும். அப்போ 1/sin x the whole cubeன்னு வரும். நம்ம sin cube x அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் என்ன, உங்களோட சொல்யூஷன் எழுதுறது. ஸோ சொல்யூஷன் எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்தா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx + c. ஸோ y அப்படியே எழுதிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்ன கிடைச்சது, 1/sin cube x 1/sin cube x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் முதல்ல q-க்கு நமக்கு இங்க sin 2x இருக்கு. ஸோ sin 2x இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து 1/sin cube x இருக்கு. இதை நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு சின்னதா ஒரு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போறோம். என்ன பண்றோம்னு பாருங்க. இப்போ y இந்த sin cube x அப்படியே இருக்கட்டும். இங்க இன்டகிரேஷனுக்குள்ள sin 2x அப்படின்றத 2 times sin x cos x அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்க sin cube x sin x மல்டிபிள் பை sin x மல்டிபிள் பை sin x 3 தடவை எழுதிருங்க. எழுதிட்டா இதனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த சைனும் இந்த சைனும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிற 1/sin cube x அப்படியே எழுதிட்டு இங்க 2 வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட், அதை வெளியில எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இங்க இருக்கிற இந்த cos x by sin x இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், cos by sinன்றது cot x அப்படின்னு எழுதிடலாம். இங்க இருக்க இந்த 1/sin x என்னன்னு எழுதிடலாம், cosecant. ஸோ cosecant x dx அப்படின்னு போட்டு பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுக்கோங்க.
இப்போ cot x cosecant xக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஃபார்முலா இருக்கு. டைரக்ட்டா அத அப்ளை பண்ணிடலாம். ஸோ cot x cosecant xன்னு எழுதிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டைரக்ட்டா ஃபார்முலா இருக்குல்ல, அவங்கள அப்ளை பண்ணிக்கலாம். is equal to 2 times integration of cot x into cosecant x ஓட ஃபார்முலா minus cosecant x அப்படின்றது இது நம்மளோட பேசிக் ரூல்ல இருக்கு. பிளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். இந்த டினாமினேட்டர்ல இருக்க sin cube வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்போ y is equal to sin cube x வந்து நியூமரேட்டர்ல வந்துரும். இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு -2 cosecant x இருக்கு. அதை நம்ம வந்து சைனுக்கு மாத்தணும்னா 1/sin ன்னு மாத்துவோம்ல, அதை மாத்திக்கோங்க. இங்க வந்து பிளஸ் c இருக்கு. இந்த sin cube நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடலாம். அப்போ y is equal to மைனஸ் இங்க இருக்கிற ஒரு சைனை கட் பண்ணிட்டு sin squared xன்னு போட்டலாம். இங்க ஒரு மல்டிபிள் பை 2 இருக்கு. இங்க c டைம்ஸ் sin cube x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். கொஸ்டின்ல பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு x-க்கு வந்து 90 பை பை 2வும் y-க்கு 2வும் போட சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த நம்ம கடைசியா கண்டுபிடிச்ச ஜெனரல் சொல்யூஷன்ல y-ஓட பிளேஸ்ல 2வும் x-ஓட பிளேஸ்ல பை பை 4வும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதை நீங்க ரஃப்ல கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த y-க்கு பதிலா 2 போட்டாச்சு. சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். -2 இன்ட்டு sin ஸ்கொயர் 90 x-க்கு பதிலா 90 போட சொல்லியிருக்காங்க. இங்கேயும் x-க்கு பதிலா 90. sin 90யோட டேபிள் வேல்யூ என்னது? 1. அப்ப இது 1ன்னு வந்துரும். ஸோ -2 இன்ட்டு 1 -2 தான். இதுவும் 1 வந்துரும். 1 இன்ட்டு c வந்து c தானே. -2 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? +2 ஆகும். அப்போ 2 + 2 4. c-யோட வேல்யூ என்னது? 4 தான். அப்ப பர்டிகுலர் சொல்யூஷன் போட்டு இதே ஈக்குவேஷன்ல c-க்கு பதிலா 4ன்னு போட்டுறணும். c-க்கு பதிலா 4 போட்டு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். 16th questionல find the equation of a curve passing through the origin given that slope of the tangent to the curve at any point x, y is equal to the sum of coordinate of the point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கா slope of the curve at any point அந்த given point வந்து dy by dx அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். x, y be the point on the curve. கொஸ்டின்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எனி பாயிண்ட் வந்து x, yன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஹிண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்க்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்றது வந்து dy by dx ஈக்குவல் டு சம் ஆஃப் த கோஆர்டினேட்னா இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் ஆட் பண்ற வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட கிவன். இப்போ இதை வந்து லீனியர் ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது dy by dx இருக்கு, அதனால பிளஸ் ஒய் அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இப்போ dy by dx மைனஸ் y ஈக்குவல் டு x அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னா ஸோ இப்படிதான் இருக்கு. இந்த டைப் ஒன் லீனியர் ஃபார்ம்ல தான் நம்மளோட கொஸ்டின் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா ஒய்க்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் p. இப்போ இங்க y பக்கத்துல இங்க எந்த நம்பரும் இல்லை. அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. -1. அப்போ p is equal to -1 அப்படின்னும் q is equal to அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் வந்து x அதை எடுத்துக்கணும். எப்பவுமே q வந்து y-ஆவே இருக்கக்கூடாது. y இல்லாத டேர்ம்ஸ் தான் நம்ம q-ன்னு எடுப்போம். இங்க கரெக்டா இருக்கு கொஸ்டின்ல எடுத்தாச்சு. எப்பவுமே p-யும் q-வும் ஐடென்டிஃபை பண்ண உடனே லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if நம்ம சொல்லுவோம். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dx அப்படின்றது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p-க்கு பதிலாக கொஸ்டின்ல -1 கொடுத்துருந்தாங்க. -1 dx. ஸோ -1ன்றது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம்னா dx பண்ணும்போது நமக்கு x மட்டும் தான் வரும். ஸோ -1x. அப்போ -x அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் என்னது? நம்ம அவங்களோட ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும். ஜெனரல் சொல்யூஷனுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த y அப்படியே எழுதிக்கலாம். if வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e to the power -xன்னு கொடுத்துருந்தாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் q வந்து x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் -x dx plus c. இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணணும். நம்ம இன்டகிரேட் பண்றதுக்கு xன்றது அல்ஜிப்ரா, ஈன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஐ லேட்னு எழுதி பாருங்க. இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். xன்றது அல்ஜிப்ரா, ஈன்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ அல்ஜிப்ராவை தான் வந்து u அப்படின்னும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதை வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன், அதாவது இது முதல் ஃபங்க்ஷனாவும் இது ரெண்டாவது ஃபங்க்ஷனாவும் எடுக்கணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் u இன்ட்டு v டேஷ் இருக்கிறதா எடுத்துட்டு இதை வந்து uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் u dash v அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் எழுத போறோம். இங்க கொஸ்டின்ல u ஓட பிளேஸ்ல வந்து x கொடுத்துருக்காங்க. நமக்கு u dash தேவைப்படும் இல்லையா? அப்ப u dash வந்து 1. மாதிரி இங்க கொடுத்துருக்கிறது வந்து v dash. v dash ஓட வேல்யூ வந்து e to the power -x இருந்தா இதுல இருந்து நமக்கு v வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து டிஃபரன்சியேஷன் வேல்யூ. எனக்கு இதுல இருந்து v வேணும்னா இங்க இருக்க டிஃபரன்சியேஷன் அங்க போனா இன்டகிரேட் ஆகும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் -x பண்ணாதான் நமக்கு v கிடைக்கும். e power -x பண்ணா e power -x தான். திருப்பி -xல இருந்து ஒரு மைனஸ் வரும்ல, அது அங்க போடணும். இதுதான் உங்களோட v யோட வேல்யூ. இப்போ இவங்க நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். y into e to the power -x is equal to, ஸோ இவங்க ஃபார்முலால முதல்ல u into v. u வந்து x, v வந்து -e to the power -x. மைனஸ் இங்க போட்டுட்டு e power -x போட்டுடலாம்.
மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு u dash ஓட வேல்யூ 1 மல்டிபிள் பை v ஓட வேல்யூ மைனஸ் e to the power minus x மைனஸ் e to the power minus x இங்க வந்து dx plus c அப்படின்றது இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 கிடைக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இங்கே ஒய் இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. எல்லாமே இ டு த பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குல்ல. அப்போ டிவைடட் பை இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை இ டு த பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே இ டு த பவர் மைனஸ் எக்ஸால் டிவைட் பண்ணால் இது வெறும் ஒய். இங்கே மைனஸ் எக்ஸ் ஏன்னா e to the power minus x கேன்சல். இங்கே மைனஸ் 1 மட்டும் இருக்கும் ஏன்னா e to the power minus x கேன்சல். சிக்கு கீழே மட்டும் e to the power minus x அப்படின்றத நம்ம எழுதணும். மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். மைனஸ் 1 அந்த பக்கம் வந்தாலும் ப்ளஸ் 1 ஆகிடும். e to the power minus எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இது பாசிட்டிவில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதில் கொஸ்டினில் வந்து the curve passing through the point என்னன்னு கொடுத்துருக்காங்க. passing through the point வந்து ஆரிஜின் 0,0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக நம்மளால என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், 0,0 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒய் 0 ஆகிடும், எக்ஸ் 0 ஆகிடும். அந்த 1 மட்டும் அங்கேயே இருக்கும், சி அங்கேயே இருக்கும். e to the power 0 எனிதிங் பவர் 0 1 தானே. அப்போ c is equal to என்னன்னு கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன் y plus x plus 1 is equal to c க்கு பதிலா இந்த 1 வந்துரும். அப்போ which is equal to e to the power x அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட required solution. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17th கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க. Find the equation of a curve passing through the point 0,2 given that sum of the coordinate of any point. ஸோ அந்த any point தான் நம்ம x, yன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் பார்க்கும்போது சம் ஆஃப் த கோஆர்டினேட் ஆஃப் எனி பாயிண்ட், இந்த ரெண்டு அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை ஆட் பண்ணும்போது அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ வந்து exceed the magnitude of slope of the tangent to the curve at the point by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ல கிடைக்கிற அந்த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து dy by dx, மேக்னிடியூடுன்றது அதோட லென்த்தை சொல்றது தான். ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம dy by dx தான் இருக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கூட dy by dx தான். dy by dx plus 5 அப்படின்னு போடணும். ஏன் plus 5ன்னு போடுறோம்னா exceed by the point 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணும்போது வர்ற வேல்யூ வந்து exceed the slope of the tangent by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கூட 5 ஆட் பண்ணாதான் அந்த சம் ஆஃப் த கோஆர்டினேட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம லீனியர் ஃபார்ம்ல கொண்டு வரணும். இது dy by dxல இருக்கிறதுனால dy by dx இந்த பக்கம் வச்சுக்கிறேன். பக்கத்தில் y வரணும். இந்த பிளஸ் y அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் y ஈக்குவல் டு இந்த பிளஸ் y இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மைனஸ் 5. இப்போ எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது dy by dx, இது y, இங்கே ஒய்யே இல்லாத டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ இது பார்க்கறதுக்கு ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ கொஸ்டின் பார்க்கறதுக்கு இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் p, ஒய்க்கு பக்கத்தில் -1 இருக்கு. அப்போ p வந்து -1 எடுத்துக்கணும். q வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் x -5 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ p and q ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும் இல்லையா. e பார் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dx தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். e பார் இன்டகிரேஷன் ஆஃப் p க்கு பதிலாக -1 இருக்கு, இங்கே dx. ஸோ e to the power -1 வெளில வந்துடும். dx இன்டகிரேட் பண்ணும்போது x கிடைக்கும். அப்போ e to the power -x அப்படின்றதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா உங்களோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்து தான் இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிச்சிக்கோம் e to the power -x அப்படின்னு. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q வந்து x -5, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e to the power -x தான். இப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து dx plus c இருக்கு. இதில் x -5ன்றது அல்ஜிப்ரா, இது முதல் ஃபங்க்ஷனாகவும் e to the power -xன்றதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துட்டு ஹைலைட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். அப்போ யூன்ற ஃபங்க்ஷன் வந்து x -5, அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தேவைப்படும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 5ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து ரெண்டாவது வந்து v டேஷோட வேல்யூ. ஸோ v டேஷ் வந்து e to the power -x. அப்போ நமக்கு v வேணும் அப்படின்னா இவங்களை இன்டகிரேட் பண்ணாதான் கிடைக்கும். e power -x இன்டகிரேட் பண்ணும்போது e to the power -x by -x அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. இதோட பேசிக் ரூல் படி இதோட அதாவது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் நம்ம பண்றோம். அதாவது இது வந்து யூனும் இதை v டேஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஃபார்முலா uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் u டேஷ் b அப்படின்னு எழுதணும். இதான் நம்மளுக்கு ரூல், அதான் இங்கே எழுத போறீங்க. y into e to the power -x equal to முதல்ல u into vன்னு போடணும். u வந்து x -5, v ஓட வேல்யூ மைனஸ் இது -1 minus e to the power -x.
மைனஸ் இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு யூ டேஷ் எழுதணும். யூ டேஷ் வந்து 1 எழுதியாச்சு. அடுத்து v அப்ளை பண்ணணும். v வந்து மைனஸ் இ டு த பவர் மைனஸ் எக்ஸ், மைனஸ் இ டு த பவர் மைனஸ் எக்ஸ், பக்கத்துல dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. y இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இது மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் எக்ஸ். இதில் இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். இ டு த பவர் மைனஸ் எக்ஸை இன்டிகிரேட் பண்ணும்போது இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 கிடைக்கும். திருப்பியும் பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். இப்போ எல்லாருக்கிட்டையுமே இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால டிவைடட் பை இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் பண்ணுங்க. அப்போ இது வெறும் ஒய் ஆகிடும். இதில் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் இருக்கும். இதில் மைனஸ் 1 இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் சி பை இ டு த பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ இதான் நம்மளோட வேல்யூ. இதில் y is equal to மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா இது மைனஸ் எக்ஸ், இது ப்ளஸ் 5, இது மைனஸ் 1 ப்ளஸ் இ டு த பவர் இ பவர் மைனஸ் எக்ஸ் மேலே போகும்போது இ பவர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா இப்போ கொஸ்டின்ல மேல பாருங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 0,2 வழியா இந்த லைன் பாஸ் ஆகுது அப்படின்னா 0,2ன்ற பாயிண்ட் வந்து இந்த கர்வை வந்து என்ன பண்ணுவோம், டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இல்லை கொடுத்து நமக்கு இதுல கிடைச்ச ஈக்குவேஷன் பார்க்கும்போது y மைனஸ் எக்ஸ் இங்க எடுத்துட்டு வந்தா பிளஸ் எக்ஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் சி இன்ட்டு இ டு த பவர் எக்ஸ் இருக்கு. இதுல தான் இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். பாசிங் பாயிண்ட் 0,2 கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் வர இடத்துலலாம் 0வும் ஒய் வர இடத்துலலாம் 2வும் போடணும். அப்போ இந்த 2 பிளஸ் 0, இந்த 4 சி இன்ட்டு இ டு த பவர் 0, எனிதிங் பவர் 0 1 ஆயிடும். இதில் 2 பிளஸ் 0 வந்து 2 தான். இந்த பிளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4 ஆயிருக்கும். அப்போ 2 மைனஸ் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு சி. இந்த மைனஸ் 2 எடுத்துட்டு வந்து நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்க கரெக்ட் ஆன்சர். இப்படி வந்துடும். ஸோ இதான் நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன். இப்படியும் எழுதலாம். இல்லை ஒய் இஸ் ஈக்குவல் டு வேணும்னா இந்த பிளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் மைனஸ் எக்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் 18 பார்க்கலாம். இது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின். த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா லீனியர் ஃபார்ம்ல எழுதணும்ல முதல்ல கொஸ்டின். dy by dx பக்கத்துல எந்த நம்பரும் இருக்கக்கூடாது, எந்த டேர்ம்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணணும். டிவைடட் பை எக்ஸ் ஆன் போத் சைட் போட்டு இங்க எல்லாருக்கையும் பை எக்ஸ்ன்னு போட்டோன்னா இது கட் ஆயிடும். இதுல வந்து ஒரு எக்ஸ் மட்டும் கட் ஆயிடும். அப்போ இதான் ரிமைனிங் கொஸ்டின். இது பார்க்கறதுக்கு dy by dx plus py is equal to q ஃபார்ம்ல இருக்கு. yக்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் pன்னு எடுக்கணும். இந்த y விட்டுட்டு இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 1/x இருக்கு. அப்ப p வந்து 1/x தான், q வந்து 2x. ஆனா இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு உங்களுக்கு q தேவையில்லை. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dy. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் 1/x. இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல இருந்தது அப்படின்னா இங்க வந்து dx அப்படின்னு போடுங்க. இங்க வந்து dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ e டு த பவர் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x வரும். இங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு log x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈயும் லாகும் யூஸ்வலா கட் ஆகும். ஆனா இங்க எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது. இங்க மைனஸ்னா மைனஸ் 1 இருக்கதா அர்த்தம். அந்த மைனஸ் 1 பவருக்கு கொண்டு போயிடணும். அப்ப e டு த பவர் log ஆஃப் x டு த பவர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஈயும் லாகும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா x பவர் மைனஸ் 1. அப்போ 1/x அப்படின்றது தான் நம்மளோட சரியான இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. இது உங்க சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 19th கொஸ்டின்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை டிஎக்ஸ் பை டிஒய் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு ஏஒய். இது வந்து நம்மளோட டைப் 2ல இருக்கு. ஏன்னா டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கு. ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கு. ஆனா பக்கத்துல எந்த டேர்ம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இங்க டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது இது கட் ஆயிடும். இங்க டினாமினேட்டர்ல 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இங்கே டினாமினேட்டர்ல 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது வரும். ஸோ இது பார்க்க டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ மாதிரி இருக்கு. எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட பி. இங்க எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் யாரு, y by 1 minus y squared அப்படின்றது தான் p யோட வேல்யூ. இந்த p யூஸ் பண்ணி தான் நம்மளால இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dy. அப்ப e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் y by 1 minus y squared dy அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போறோம். லெட்டர்ஸ் ஆல்சியும் 1 minus y squared வந்து நம்ம t ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆயிடும். மைனஸ் அங்கே இருக்கும். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணணும். பை dy-ன்னு வரும். dy-யை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஆனா இங்க சப்ஸ்டிடியூஷன்ல பாருங்களேன், y into dy மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. இந்த -2 வேண்டாம். மல்டிப்ள இருக்க -2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆகும், டிவைட் ஆயிடும். அப்ப dt by -2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் ஆஃப் y into dy-க்கு பதிலா dt by -2 அப்படின்ற நியூமரேட்டரையும் டினாமினேட்டரை வந்து t அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல இருக்க
இந்த -1/2 இப்படி வெளியில எடுத்துக்கலாம். -1/2 ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் dt பை t அப்படின்னு கிடைக்குது. இது 1/t ஃபார்ம்ல இருக்கு. 1/tனா என்னது? log t அப்படின்னு அர்த்தம்ல. அப்ப e to the power -1/2 log t அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஈயும் லாகையும் கட் பண்ணா இந்த பவர் இங்க இருக்கக்கூடாது. இதை இங்கே பவர்ல கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா இது வந்து e to the power log of t power -1/2. ஈயும் லாகும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற t power -1/2 தான் நம்மளோட ஆன்சர். -1/2 +1/2 ஆக்கணும்னா நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு போகணும். இப்படி எழுதிக்கலாம். 1/2ன்றது ஆக்சுவலா என்னன்னா √t அப்படின்னு அர்த்தம். 1/√t தான் நம்ம ஆன்சர். ஆனால் tன்றது நம்ம சப்ஸ்டியூஷன் தானே. 1 - y² தானே. அப்போ 1/√(1 - y² அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட சரியான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இங்க டி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.